அதோ சார் அக்னி குண்டம், அதை சுற்றி யாரோ ஒரு அந்தனர். அந்தனருக்கு வேலை என்ன? ஏதாவது யாகம் வளர்ப்பார்கள். அப்படி தெரியவில்லை கண்ணா, ஏதும் ஆபத்தா இருக்கலாம். கேட்டுவிட்டால் தெரிகிறது. வா. தேவியரே, இந்த அக்னி குண்டம் என் வேதனையை தீர்த்துக் கொள்ளும் ஏற்பாடு. அப்பா, என் ஒரே மகன், அவன் ஆண்டு விட்டான். இனி என்னவா? வினோதமா இருக்கிறது. புத்திர சோகத்தினால் நெருப்பில் பாயும் புதுமையை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். சாகர வரையிலும் அவனை நினைத்து நினைத்து சங்கடப்படுவதை விட இன்றைக்கே சாம்பலாகி விடுவது மேல். அவனோடு அவனை பற்றி நினைப்பும் எனக்கு ஒளியும். இது பைத்தியக்காரத்தனம். நீ எப்படி நினைக்கலாம்? பெற்றவனுக்கல்லவா தெரியும். பிள்ளையின் பிறக்கும் பொழுதே இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். சாவுக்காக கவலைப்படுவது கோழைத்தனம் அல்லவா? அப்பா, வேதாந்தம் பேசுவது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பவர்தான் யாரும் இல்லை. உனக்கும் ஒரே மகன் இருந்து அவனும் இப்படி அநியாயமாக ஆண்டிருந்தால் அதற்காக செய்து கொள்ள மாட்டேன். இது அனுபவமற்றவனின் அர்த்தமில்லாத வார்த்தை. அப்படி பேசுவன் அர்ஜுனன் அல்ல. அர்ஜுனா, இப்பொழுதே இந்த தீ அணைத்துகிறேன். சாகும் சந்தர்ப்பத்தையும் விட்டு விடுகிறேன். ஒரு நிபந்தனையின் பேரு. அக்னி பிரவேசம் நிறுத்தப்படுமானால் 1000 நிபந்தனைகள் கேட்கலாம். அர்ஜுனா, உன் அருமை மகன் இறந்தால் உன் உள்ளம் கலங்க மாட்டேன் என்று கூறு. போதும். இந்த அக்னி சாட்சியாக. அர்ஜுனா, அவசரப்படாதே. பாதகம் இல்லை. அந்தனரின் ஆத்ம திருப்தி தான் அவசியம். வேதியரே, இந்த அக்னி சாட்சியாக வாக்களிக்கிறேன். மகன் இறந்தால் மனம் கலங்குவதில்லை. போதுமா? சந்தோஷம். பாண்டவர் பாதுகாவலனாக நீ இருக்க இந்த படுமோசம் விடையலாமா அண்ணா? அண்ணா சுபத்ரா, நான் பாவியாகிவிட்டோம். பாண்டவர் குலவிளக்கையே பறி கொடுத்து பாவியாகிவிட்டோம். சுபத்ரா, பாண்டவர் பக்கம் ஏதாவது அபாயம்? போதும் உன் பாஜாங்கு. மாயக்கண்ணா, உன் மாயாஜாலத்திற்கு ஒரு பாவம் அறியாத நாங்கள் தான் ஆகப்பட்டோம். எங்களை இந்த மாதிரி பரிதாப நிலையில் பார்க்க எத்தனை நாள் திட்டமிட்டாய்? அண்ணா, அண்ணா, ஆதி செல்வன் அநியாயமாய் போய்விட்டானே அண்ணா. சுபத்ரா, என்ன சொன்னாய்? அபிமன்யு மாண்டு விட்டார். அபிமன்யு விட்டார், மன்னன் மறைத்து விட்டார். கிருஷ்ணா, வார்த்தை இன்று ஏன் சுவாமி தட்டி விட்டீர்கள்? என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஒரு கணம் உங்களை விட்டு பிரியாதனா இன்று காட்டுக்கு உங்களை தனியாக அனுப்பினேன் என்ற கோபமா? சொல் நெஞ்ச கூட்டம் உங்களை சூழ்ந்து கரிமாறி பொழியும் போது ஓடி வந்து நான் தடுக்கவில்லை என்ற கோபமா? நிலாவும் ஒளியும் போல ஒன்று கலந்திருப்போம் என்று கூறிய நீங்கள் என்னை பிரிந்து இவ்வளவு நேரமாகி இன்னும் உங்களோடு வந்து சேரவில்லை என்று கோபமா? ஆம், அதுதான் உங்கள் கோபம். இதோ வந்து விட்டேன். என்னை தடுக்க வேண்டாம். என் சுவாமியோடு போய் சேர்வதை யாருமே தடுக்க வேண்டாம். சாவின் வாயில் குதித்த என் சுவாமி நீங்கள் தடுக்கவில்லை. செத்தபின் அவருடன் சாக விரும்பும் என்னை தடுக்க வந்து விட்டீர்கள். விடுங்கள் என்னை. வத்சலா, அபிமன்யு சாகவில்லை. வீர சொர்க்கம் அடைந்த அவன் புகழ் உலகம் உள்ளளவும் ஜீவித்திருக்கும். ஜீவித்திருக்கட்டும். காதலன் பிரிவு தாங்காது அவர் சவத்தின் மேலே உயிர் விட்ட வத்சலாவின் புகழும் அதோடு ஜீவித்திருக்கட்டும். வத்சலாவை அப்புறப்படுத்தி விடு. அபிமன்யு, உன் தாய்
காண்டியபத்தை கையில் கொடுத்து உன்னை சாவுக்கு அனுப்பிய தண்டாளி வெற்றி மாலையோடு வீடு திரும்புவா என்று என் கனவு கண்டா பாக்கியவதி வந்திருக்கிறேனடா. அம்மா அம்மா என்று ஆகையாக ஒரு முறை அழைக்க மாட்டாயா? அபிமன்யு, இம்மண்டலத்தை ஆழ்வாய் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் எண்ணக்கோட்டைகளை எல்லாம் இடித்து அன்னை வீசி விட்டாயடா அபிமன்யு. என் காண்டீபத்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றினேன். நீ தன்னந்தனியாக போரிட்டு காலல் வாயில் நுழையும் போது உனக்கு உதவில்லைடா அந்த காண்டீபம். இனி இந்த காண்டீபம் இருந்தன்னா போயன். அர்ஜுனா, நான் சொல்வதை கேள். சமாதானம் தேவையில்லை. சதிகாரர் கையிலே என் செல்வத்தை சிக்கவிட்டீர்கள். கௌரவர் பலிபீடத்திலே என் கண்மணியை காவு கொடுத்தீர்கள். ஆசைக்குரு மகன், ஆண்மை படைத்தவன், அழகு தமிழும் அபிமன்யும் அவனை அநியாயமாய் கொலை செய்தீர்கள். இப்போது சமாதானம். என் மகனை சாவிடம் ஒப்படைத்து இரக்கமற்றவர்களே, சாவுக்கு இருக்கும் இரக்கம் கூட உங்களுக்கு இல்லையே. பாருங்கள், அபிமன்யுவின் உயிரை சூறையாடி சாவு அவன் முக கம்பீரத்தை கொண்டு போகவில்லை. படுகளத்திலே அவனை பிணமாக படுக்க வைத்த சாவு அவன் பயமில்லா பார்வை கொண்டு போகவில்லை. ஏன்? விஜயன் மகன் என்பதற்காக. அவன் தந்தை பார்த்திவ துயர் தாங்க மாட்டான் என்பதற்காக. ஆனால் நீங்கள் செய்தது என்ன? உடன் பிறந்தாரின் ஒரே மகனை உதிரம் சிந்தி மடி வைத்தீர்கள். நீங்கள் பேச என்ன உரிமை இருக்கிறது? நீங்கள் யார் என்னை தடுக்க? விஜயா, விதி விளையாடி விட்டது. யார் என்ன செய்ய முடியும்? இல்லை கண்ணா, விதி இல்லை. என் வீர புதல்வனை சூறையாடியது விதி இல்லை. கொஞ்சம் மொழியானை கொண்டு என் நெஞ்சை கொதிக்க வைத்தது விதி இல்லை. என் ஆசை செல்வனை இப்படி அலங்கோலப்படுத்தியது விதி இல்லை. இதோ இவர்கள் என் சகோதரர்கள். என் ஒரே மகனை நான் இல்லாத சமயம் நமனுலகத்தை சண்டாளர்கள். இவர்கள் தான் கொலையாளிகள், மகனை கொன்ற மகா பாதகர்கள். என் மகன் செத்து பார்த்தார்கள். அதே கண்டால் நான் சாவதையும் யாரும் குறுக்கிடாதீர்கள். யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். யாரும் இங்கு பேசாதீர்கள். அர்ஜுனனின் ஆத்திரம் அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் என்று பார்க்காது. என் விஷயத்தில் தலையிட்டால் உங்கள் ரத்தத்தால் என் வீர அபிமன்யுவுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தமடைவேன். இனி என்னை தடுக்க உங்களுக்கு யாருக்கு உரிமை இல்லை. எனக்கு இருக்கிறது அந்த உரிமை. அர்ஜுனா, அக்னி சாட்சியாக எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதை மீறி நடக்கிறாய். என் மைந்தன் மாண்டு விட்டான். அவனோடு நான் மடிய எனக்கு உரிமை இல்லை. மாயவனே, புரிந்தது எல்லாம். என் ஆசை செல்வன், ஆருயிர் மைந்தன், அணைந்து போன குலதெய்வம், ஏற்றுக்கொள். உன் கபட நாடகத்திற்கு, உன் கல்லஞ்ச மாயங்களுக்கு காணிக்கையாக ஏற்றுக்கொள். அதோடு மற்றொன்றும் புரிந்து கொள். ஆசை அபிமன்யுவை அநியாயமாய் அழித்தவனை, என் கண்மணியை மண்ணிலே கடத்தினவனை, மைந்தன் உயிரை போக்க மாபெரும் சண்டாளனை நான் பழிவாங்கப் போகிறேன். நாளை ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் அந்த அற்பன் ஆயுள் அஸ்தமிக்க வேண்டும். அவன் ஆயுள் அஸ்தமிக்கும் போது அவன் அலறி அலறி சாக வேண்டும். அழிந்து போன அபிமன்யுக்கு அதுவும் நான் செய்யவில்லை என்றால் அக்னியிலே, கொல்லும் நெருப்பிலே, தயக்கும் தீயிலே வேண்டும். இது சத்தியம்.